ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வடையில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வடை இருக்குது. ஸோ அதில் ஒரு வடை தான் நாங்கள் வாழைப்பூ வச்சு செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்க. பூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஏராளமான பெனிஃபிட் இருக்குங்க. அதாவது இதில் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அமிலத்தன்மை நம்ம உடம்புல அதிகரிக்குங்க. டைஜஷன் ஆகிறதெல்லாம் ரொம்ப சுலபமாக ஆகிடும். ஸோ இது உடம்பு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நல்லா கூலிங்காக வைக்கிற சக்தி இந்த வாழைப்பூக்கு இருக்குது. வாழைப்பூ எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது அந்த அரிசி களையிற தண்ணி போட்டு வச்சா நிறம் மாறாது மாதிரி நல்லா பொடிசாக வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வடை செய்கிறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்குங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், கொத்தமல்லி தர, பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய், ஒரு கேரட்டு, கறி லீவ்ஸ். வடை செய்கிறதுக்கு நான் ஆல்ரெடி 1.5 கிளாஸ் கடலப்பருப்பு ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ இதோட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண பச்சை மிளகா, கொத்தமல்லி தலை, பெரிய வெங்காயம், ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொஞ்சம் தேங்காய், ஒரு கேரட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம வாழைப்பூவை ரொம்ப பெனிஃபிட். இதோட நம்ம கேரட்டு அந்த தேங்காய் அதெல்லாம் சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் அதிகரிக்குங்க. ஸோ இப்போ கட் பண்ண வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கையால் மசிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துடலாம். நீங்கள் கலந்து வச்சிடுங்க. வடை போடுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் இந்த மாதிரி கலந்து வைக்கணும். பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஹீட் ஆகிடுச்சு. கையால் எடுத்து நீங்கள் உங்களுக்கு ரவுண்டாக வேணுமா இல்லை பால்ஸ் மாதிரி வேணுமான்னு சொல்லி மீடியம் சைஸாக பார்த்து என்ன சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கணும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா நீங்கள் அதிகமாக ஃப்ளேம் வச்சா மேலே மட்டும் கிறிஸ்பினஸ் இருக்கும், உள்ளார சொதன்னு இருக்கும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ ஃப்ளேம் மீடியாவாக கம்மியாக வச்சு நீங்கள் இது ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ நீங்கள் இந்த ஆயில் வச்சு அதுக்கப்புறம் தான் நல்லா கலந்து ஃப்ரை பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ½ அன் ஹவருக்கு முன்னாடி கலந்து வச்சிங்கன்னா வாழைப்பூவில் தண்ணி விட்டுடும். ஸோ தண்ணி விட்டால் அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்போ ரொம்ப ஆயில் குடிக்கும். ஸோ அதனால தான். ஸோ நல்லா பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அனதர் சைடும் நம்ம டர்ன் பண்ணிடலாம். ஸோ மெதுவாக பார்த்து இந்த மாதிரி சின்ன கரண்ட்டை வைத்து திருப்பி விடுங்க. ஏன்னா வாழைப்பூ பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு, அது உடஞ்சி வெளியில் வந்துடும். ஸோ அது வடை ஒன்றுக்கு ஒன்று டேஷ் ஆகாமல் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுடுங்க. ஸோ இந்த வாழைப்பூவில் அதிகமாக பெனிஃபிட் இருக்குதுங்க. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதெல்லாம் போக்குற சக்தி இந்த வாழைப்பூக்கு இருக்குங்க. அனதர் சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். ஃப்ளேம் ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. ஸோ நான் ரெடியாக பிளேட்டில் ஆல்ரெடி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்போவும் இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் எடுத்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் எடுங்க. இருக்கிற ஆயிலெல்லாம் இந்த மாதிரி நல்லா அப்சர்வ் பண்ண மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கட்டும் பெரியவங்களுக்கு இருக்கட்டும் சாப்பிட கொடுங்க. ஏன்னா எந்த ஆயில் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. ஸோ அதுதான் ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தாங்க ரொம்ப உகதுன்னு சொல்லலாம். ஜென்ஸுக்கும் நல்லதான் இருந்தாலும் ஜென்ஸை விட பெண்களுக்கு தான் கேர்ள்ஸுக்கு தான் ரொம்ப இது சக்தி கொடுக்குறது. அதாவது யூட்டர்ஸ்க்கு சக்தி கொடுக்குறது இந்த வாழைப்பூவும் தாங்க. அப்புறம் சில பெண்களுக்கு குழந்தையின்மை சொல்லுவோம், அந்த ப்ராப்ளத்தை போகிற சக்தியும் இந்த வாழைப்பூக்கு இருக்குங்க. அவங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் குழந்தை இன்மைங்கிற பிரச்சனையே இருக்காது. இப்போ செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாங்க. ஸோ சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி வாழைப்பூ வடையாவோ அல்லது பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் அந்த பிரச்சனையே அவங்களுக்கு வராது. சீக்கிரமாகவே இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ வடை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வடை செஞ்சாலும் கூட அல்லது இந்த பக்கோடா செஞ்சால் கூட அதில் கறி லீவ்ஸ் அதாவது கறிவேப்பிலையை எப்போவும் ரெகுலராக இருக்கிற மாதிரி பார்த்திங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அந்த கறி லீவ்ஸில். நீங்கள் கறிவேப்பிலையை சாப்பிடுன்னு சொன்னால் சில்ட்ரன்ஸ் சாப்பிட மாட்டாங்க. நம்ம குழம்புலையோ வேறு பொரியலையோ போட்டால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஐட்டம் செய்கிறப்ப நீங்கள் ஷைடிஸாக இந்த கறி லீவ்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா சில்ட்ரன்ஸ் தான் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னோட வீட்டில் என்னோட சில்ட்ரன்ஸ் தான் ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க கூந்தலெல்லாம் நல்லா பட்டு மாதிரியும் இருக்குது, நல்லா லென்த்தாகவும் இருக்குது. இன்றைக்கி ஹெல்த்தியான வாழைப்பூ வடை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.